எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஏன்னா நாம் பிழைத்திருப்பது நிற்பது எல்லாம் தேவனுடைய கிருபை. ஆகவே இந்த நேரத்தில் நம்மை பிழைத்திருக்கும்படியாக நிற்கும்படியாக கிருபை தந்த தேவனுக்கு நாம் கோடான கோடி சோத்திர பலிகளை ஏறெடுப்பது நல்லது. இன்று செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். உங்களை விட்டு போக மறுக்கிற வியாதிகள் பிரச்சனைகளை விரட்டி விடுதலையோடு வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் இந்த செய்தி வருகிறது. கவனமாக கேளுங்கள். என்றால் இன்று மனிதர்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி என்ன செய்கிறது, அவர்களை பிடித்து கொள்ளுகிறது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய போராட்டம் தான். அவங்களும் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது போக மறுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி நாம் விரட்டுவது என்பதை குறித்து இந்த புக் ஆஃப் லைஃப் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனுடையதாயும் வல்லமையுடையதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக எப்படி நாம் விரட்டுவது? நீங்கள் தான் விரட்டணும். விரட்டலைன்னா போகாது. இன்றைக்கி இந்த செய்தியை கேளுங்க. விடுதலையோடு கர்த்தர் உங்களை வாழும்படியாக உதவி செய்ய போகிறார். ஏசியா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல ஒரு கர்த்தரை வேதம் வெளிப்படுத்துகிறது. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசியா 43:1ஆம் வசனம். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்குகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கர்த்தரா? சிருஷ்டிக்கிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனமாக கவனிக்கணும். அப்போ தான் அது விரட்ட முடியும். உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அதே 16ஆம் வசனத்தில் பாருங்கள், 16-17 எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள். வனாந்திர சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. பார்த்தீங்களா? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களே பாதையும் உண்டாக்கி. 16-17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது. பாருங்கள் எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள். சாதாரணமான கர்த்தர் இல்லை. அவர் சமுத்திரத்திலே வழி உண்டாக்குவாராம், வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குவாராம். யாராச்சும் அதெல்லாம் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறதாவது. மூணாவது எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள். எரேமியா 32:27. இதோ மாம்சமாகிய யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிற கர்த்தர். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கர்த்தரா? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இப்படிப்பட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 43ஆம் அதிகாரம் திரும்புங்க. ஏசியா 43:1 பயப்படாதுன்றாரு. பார்த்தீங்களா? பயப்படாதே. பார்த்தீங்களா? சாதாரணமான கர்த்தர் இல்லை. அதனால தான் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். கர்த்தர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவர் சாதாரணமான கர்த்தர் அல்ல. அவர் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குவார், ரொம்ப ஈஸியாக உண்டாக்குவார். சாதாரணமான தண்ணி அல்ல, வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார், அவர் தான் உங்களை உருவாக்கினார். அவர் என்ன சொல்கிறார்? பயப்படாதே, பயப்படாதே. தேவ பிள்ளையே, சூழ்நிலையை பார்த்து பயப்படுற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. சாதாரணமான ஆண்டவர் இல்லை. அவர் வலிய தண்ணீர்களிலே என்ன செய்கிறார்? பாதையை உண்டாக்குவார், சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குவார். பயப்படா. இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா பயப்படக்கூடாது? அந்த 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதற்கு காரணம் சொல்கிறாரு. நான் உன்னை மீட்டு கொண்டேன். பார்த்தீங்களா? நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பார்த்தீங்களா? என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். நம்மெல்லாம் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம் தானே.
உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்ன அருமையாக பாருங்கள், என்னுடையவன்னா ப்ரொப்ரேட்டரி ரைட்ஸ். இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பிள்ளை. உங்கள் பிள்ளையை பார்த்துன்னு சொல்வீங்க, நீ என்னுடையவன். அந்த மாதிரி ஆண்டவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை மீட்டு கொண்டேன். உலகத்தில் இருக்க ஜனத்தை சொல்ல, உங்களை சொல்கிறாரு. உங்களுக்கு தான் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அவனால் பயப்படாமல் இருக்க முடியாது. அவன் கண்டிப்பாக பயப்படுவான், அவன் சோர்ந்து போவான். ஆனால் உன்னை ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டார். எதுக்காக மீட்டு கொண்டார்? என்னுடையவன். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அதனால தான் பயப்படாதுன்றாரு. 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே கருத்து சொல்கிற, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பார்த்தீங்களா, ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பார்த்தீங்களா, என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீ தனியாக இல்லை, யாருமே தனியாக இல்லை. எதுக்கு பயப்படுறீங்க? சூழ்நிலை மாறந்தான். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் சூழ்நிலை மாறிட்டே தான் இருக்கும். எல்லாமே மாறும், நீ மாறாத. ஏன் மாறக்கூடாது? உன்னை மீட்டு கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார், என்னுடையவன்றார். பார்த்தீங்களா, உரிமை பாராட்டு. பிசாசு உங்களை தொடவே முடியாது. அதனால தான் பயப்படவே கூடாது. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்படி சொல்லிவிட்டு, நீ என்னுடனாக இருக்கிறபடியினால், உன்னை பேர் சொல்லி அழைத்தபடியினால், உன்னை மீட்டு கொண்டபடியினால் என்னுடைய சித்தத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் தெளிவாக தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எல்லாம் எடுத்துக்கோங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. பார்த்தீங்களா, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. பார்த்தீங்களா, நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவருடைய விருப்பத்தை நன்றாயிருக்கும்படி. நன்றாயிருக்கும்படி ஆண்டோடைய விருப்பமே நீங்கள் எப்பவுமே நல்லா தான் இருக்கணும். பார்த்தீங்களா, நீங்கள் அழிஞ்சு போகிறதோ, வியாதியோடு இருப்பதோ, வியாதியோடு இருந்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம், பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. திரும்பவும் பாருங்கள், உபாகமம் 5:29. அவர்களும் அவர்களுக்கு பின் வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி. இந்த 2 வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் இருக்காது, 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற ஆண்டவர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குற ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன விருப்பமா? சாதாரணமான ஆண்டவர் கர்த்தார். என்ன விருப்பமா? நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிற? ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டாரா, உன்னை பேர் சொல்லி அழைத்தாரா, நீ என்னுடையன்னு சொல்கிறாரா, பார்க்கலாம் நீ எப்படி நல்லா இருக்கிறேன்னு. நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவனால் செய்ய முடிந்த எல்லா காரியத்திலும் அவன் செய்கிறான். நம்மளும் அவன் செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம். அந்த செய்தி தலைப்பு என்ன? உன்னை பிடித்து கொண்டு உன்னை விட்டு போக மறுக்கிற அந்த வியாதி பிரச்சனைகளை விரட்டுவது எப்படி? விரட்ட முடியுமா? முடியாதா? ஈஸியாக விரட்டலாம். இன்றைக்கி 3rd World War 2nd World War சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வியாதி பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுங்க, போக மாட்டேங்குது, என்னென்னோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலம் புரியல. வியாதி மாத்திரம் கிடையாது, எந்த பிரச்சனையும், குடும்ப பிரச்சனை பிடிச்சிச்சுன்னா கடைசியில் எங்கே போய் முடியுது உங்களுக்கே தெரியுது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலக ஜனங்களைப் போல ஒரு சாதாரணமான நபர் அல்ல. கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார், உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்களை சிருஷ்டித்த கர்த்தர். ஏசாயா 43:1 மறந்துடாதீங்க. அவர் உங்களை மீட்டு கொண்டு பேர் சொல்லி அழைத்தார், என்னுடையவன்றார். என்னங்க இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இது கதை புத்தகம் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. இதனால தான் நீங்கள் படைச்சிருக்கீங்க, இதனால தான் நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு நாள் திரும்பவும் என்ன செய்ய போகிறீங்க? உயிரோடு எழும்ப போகிறீங்க. நினச்சி பார்த்தீங்களா? போய் பாருங்கள், கல்லறையில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உங்களை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் ஐஸ்வர்யவானோ பிச்சைக்காரனோ, அவனை போய் கல்லறையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, மண்ணு தான் இருக்கும். வெளியே போர்டு போட்டிருக்கோம், RIPன்னு போட்டு, ஸோ அண்ட் ஸோ பர்சன் 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தார்னு. இன்னும் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மண்ணாக இருக்க. என்ன ஆச்சு? மண்ணாக மாறிட்டார். ஆண்டவர் சொன்னார்ல, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய்
மண்ணுக்கு திரும்பாய். அப்போது இயேசு கிறிஸ்து வரும்போது திரும்ப உயிரோடு எழும்பும்போது என்ன இருக்கும்? ஒரு சரீரம். அது எங்கேருந்து வருது? என்னங்க அது? புரிஞ்சிட்டிங்களா? இந்த கர்த்தர் தான். அப்போது ஒன்றுமே இல்லாத மண் புது சரீரத்தை அவர் உருவாக்குவார். நம்புறீங்களா நம்பலையா? அப்போ இந்த வசனத்தை நம்புங்களேன். பயப்படாதே. என்ன அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? பயப்படாதே, சோர்ந்து போகாது, திகில் அடையாது. ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன். நீ எப்படி இருக்கணும்? அந்த உலகத்தில் நல்லா இருக்கணும். நீ மாத்திரம் கிடையாது, உன்னுடைய பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க போகிறாங்க. நீங்கள் ஆண்டவரை தேடினபடினால், ஆண்டவரை விசுவாசித்தபடினால், ஆண்டவர் நம்பினபடினால் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்களா? என்றென்றைக்கணும், எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபாரெவர். இன்றைக்கி எப்படி இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்க? நல்லா இருப்பாங்க. நல்லா இல்லையா? இப்போ நல்லா ஆக போகிறாங்க. அதனால தான் அதை விரட்டுவது எப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்தி வருது. நல்லா இல்லாதபடி உங்களை பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு போகுது. அது போனால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். கரெக்டாக? வியாதி உங்களை விட்டு போனால் தான் நல்லா இருக்க முடியும். உங்களை பிடித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை உங்களை விட்டு போனால் தான் நல்லா இருக்க முடியும். ஆண்டோடைய சித்தம் அது என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் விருப்பத்தை வெளிப்படுத்தி முதல் வெளிப்பாடு அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு எல்லா வெளிப்பாடும் வந்துச்சு. யாத்ராமம் 15:26 வாசிங்க. எக்ஸடஸ் 15:26. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியான கர்த்தர். பார்த்தீங்களா? சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிற கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படிப்பட்ட கர்த்தரா? நானே 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 உன்னை யார்? உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், உன் பரிகாரியாக கர்த்தர். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee, ஜெகோவா ராஃபா. பார்த்தீங்களா எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. நான் தான் உன்னை ஆரோக்கியத்தோடு வியாதி இல்லாமல் வாழச் செய்கிற கர்த்தர். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்து. ஏன் தெரியுமா அவர் சொல்கிறார்? அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியுங்க. அவரால் தான் என்ன செய்ய முடியும்? எல்லா வியாதிகளையும் எடுத்து போட முடியும். இதுதான் முதல் வெளிப்பாடு. போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு வெளிப்பாடு இதுதான். ஏன் வேறு வெளிப்பாடு அவர் கொடுக்கல? ஏன் அதை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், வியாதி தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை, என்னுடையது என்று அழைக்கிற அந்த ஜனங்களை சுற்றிலும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? அவருடைய சரீரத்தை பிடிப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளின் சரீரத்தை பிடிப்பதற்காக, பிரச்சனைகளை அவர்களை பிடிப்பதற்காக காத்துக்கணும். அதனால் சொல்கிறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 23:25, எக்ஸடஸ் 23:25 இன்னும் ஆழமாக அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஐ வில் ரிமூவ் சிக்னஸ் ஃப்ரம் த மிட்ஸ்ட் ஆஃப் thee. தமிழ் பைபிளில் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பார்த்தீங்களா? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதுக்கு மேலே ஒரு ஆள் யார்ப்பா சொல்ல முடியும்? உங்களுக்கு சொல்ல முடியும்? எவ்வளோ அழகாக ஒரு தெளிவாக ஒரு குழந்தைக்கு பேசுகிற மாதிரி, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரே சேவிக்க கடவுள்னு சொல்லிட்டு வியாதியை உன்னிலிருந்து. இது யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை தானே. நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு போட்டாரா? சொல்லுங்க. இது அவருடைய சித்தங்க. நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க முடியும் என்று சொன்ன தேவனுடைய சித்தம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். விலக்குவாரா? விலக்க மாட்டாரா? பேசாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக விலக்குவாரா? சொன்னதை செய்வாரா? செய்ய மாட்டாரா? என் தேவன் சொன்னதை சொன்னபடியே செய்வார். அப்போ வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேனா? கண்டிப்பாக விலக்குவாரா? இது எந்த வியாதி? பிபியா, இல்லாட்டி கிட்னி ப்ராப்ளமா, இல்லாட்டி தைராய்டா, இல்லாட்டி கொலஸ்ட்ராலா, இல்லாட்டி கேன்சரா? அது எந்த வியாதியாக இருக்கலாம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் சில பேருக்கு சந்தேகமாக இருந்திருக்கும்.
ஆண்டவரே வியாதியை என்னிலிருந்து விலக்குவே நீங்கள் சொல்லிட்டீங்களே, கரெக்டு தான்ப்பா. சின்ன வியாதியை விலக்குவீரா பெரிய வியாதியை விலக்குவீரா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிள் அப்படி போடல. சரி, அந்த சந்தேகமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் டியூட்ரானமி 7:15 என்ன அருமையான ஒரு வார்த்தையை தரார் பாருங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். And the Lord will take away from thee all sicknesses. என்னங்க இது? சகல நோய்களையும் கர்த்தர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். பார்த்தீங்களா? அப்போ தேவ பிள்ளைகளே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட, என்னுடையவன் என்று அழைக்கப்பட்ட அந்த நபருடைய சரீரத்தில் இருக்கும் எல்லா வியாதிகளையும் நான் எடுத்து போடுவேன் சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அது புரியாமல் நம்ம எடுத்து போட பார்க்குறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. இது பேர் தான் முந்திரி கொட்டைன்றது. முந்திரி கொட்டைனா அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இன்னொருத்தர் வேலையை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் ட்ரை பண்ணுறது. கடைசியில் ட்ரை பண்ணி நிறையா பேர் இந்த உலகத்தை விட்டு சில பேர் போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, அவரால் செய்ய முடிந்ததை அவரை செய்ய விடுங்க. அவருக்கு தெரியும் உங்களால் எடுக்க முடியாதுன்னு. கரெக்டாக? எந்த பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியாது. அதனால சொல்கிறேன், நான் எடுத்து போடுவேன், நான் செய்வேன்றாரு. செய்ய விடுங்களேன். விட மாட்டேன்றாங்க. விடுங்க. அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை புரிஞ்சுங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் கற்றுக் கொடுக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன அருமையான தேவன் பார்த்தீங்களா? ஃப்ரீங்க, காசே கிடையாது, ஃப்ரீ. அது கூட வேணான்றாங்க. ஃப்ரீயாக செய்கிறேன்றான். 3 வசனம் கொடுத்துட்டேன். சங்கீதக்காரர் அந்த நாள்லேயே தீர்க்க தரிசனமாக ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இது அநேக சபைகளில் கூட நம்ம சொல்லுவோம். அதுதான் சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்திரின்னு போட்டு 1 2 சொல்லி முடிச்சிருவாங்க சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன், சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், Psalms 103:3 எல்லாம் எடுத்துக்கோங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அதோடு நிறுத்திறாங்க. 3ஆம் வசனம் வருது பாருங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்ன செய்வாரா? இந்த கர்த்தரே உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். எத்தனை அக்கிரமங்கள்? எல்லாம். அதோடு நிறுத்தலை, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பார்த்தீங்களா? இவர் தாங்க கர்த்தரே. உன் நோய்களை எல்லாம். ஏன் தெரியுமா? நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நான் எல்லா வியாதியிலையும் எடுத்து போடுவேன். அவர் பேர் என்னது? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, கவலையப்படாதீங்க. எல்லா நோய்களையும் குணமாக்குவார். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டார்? அதே போல் எல்லாத்தையும் குணமாக்குவார். அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதான் கேட்குறாரு. அதான் ஸ்டார்ட் பண்ணப்போது எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அந்த கேன்சர் வியாதியை ட்ரேஸ் இல்லாமல் எடுத்து போட என்னால் முடியாதா? அந்த கிட்னியை அப்படியே ஃபுல்லாக சுகப்படுத்தி ஒரு புது கிட்னி அவரால் மாற்ற முடியாதா? செய்ய முடியுங்க. செய்கிறேன்றாரு. செய்யறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இடம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நீ என்னுடையவன். ப்ரொப்ரேட்ரி ரைட்ஸ், உரிமை கொண்டாடுறாரு. அதனால தான் அவருக்கு அப்படி சித்தனது, நீங்களும் உங்களுக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. வியாதி உங்களை பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் வியாதியே பிரச்சனையே என்னை நீ பிடித்து என்னை வேதனைப்படுத்த நீ நினைக்கிறாய், முடியாது. நான் மற்றவர்களை போலல்ல. என்னை சிருஷ்டித்த கர்த்தர், என்னை உருவாக்கின கர்த்தர், என்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் அவருடையவன். அவர் தான் சொன்னார்,
என்ன நீ என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, என்னை விட்டு வெளியேற வேண்டும் சொல்லி நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. பயப்படக்கூடாது. சில பேர் ஒரு பேரை கேட்டால் பயந்துடுறாங்க. எல்லாம் பேர் தானே. டயபெட்டிஸ் ஒரு பேர், தைராய்டு ஒரு பேர், கேன்சர் ஒரு பேர். கேட்டோன்னே பயப்படுறீங்களே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எல்லா வியாதிக்கும் மேலான கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், எப்படி சமுத்திரத்தில் வலியை உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு எடுத்து போடுவேன்னு. வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிற கர்த்தர் சொல்கிறார். சாதாரணமான தண்ணீர் கிடையாது, வலிய தண்ணீர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா? சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே எவ்வளோ அருமையான தேவன். மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா யாருமே இல்லை அவங்களுக்கு. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்னுடையன்னு சொல்கிறாரா? சொல்லுங்கள். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் இருக்கணும். என்ன வேணால் நடக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர்னு சொல்லிட்டார், நான் எடுத்து போடுவேன், நீ கவலைப்படாத, நீ சும்மா இரு, நீ யுத்தம் பண்ண வேணாம், பி ஸ்டில். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏங்க நல்ல உலகங்க, அருமையான உலகம். வியாதி இல்லாமல் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? எவ்வளோ அற்புதங்கள் நடக்க தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. சரி, இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, இது ஒருவேளை கர்த்தர் சித்தமா? சரி, போகலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்குங்க. அதான் வாசித்தாங்க. மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். இயேசு போனார். அப்போ பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, பாருங்கள், இந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருகிறாள். ஆண்டவரே, அவளுக்கு ஒரு ஜபத்தோடு வராது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்படி ஜபிக்கிறா பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன் இறங்கும்? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். சாதாரணமான பிரச்சனை இல்லை, கொடிய வேதனை. அப்படிப்பட்ட பிரச்சனையோட ஒரு தாய் தாங்க முடியல. ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணினாள். அடுத்த வசனத்தில் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என்னங்க இது? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் தேவன் ஒரு வார்த்தையும் சொல்லியான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டுக்கவே இல்லை. என்னங்க அது? இயேசு கிறிஸ்து கண்டுக்காமல் போவாரா ஜெபம் பண்ணா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கண்டுக்காமல் போயிட்டார். பார்த்தீங்களா? உடனே அந்த ஸ்திரீ என்ன ஓடிட்டாளா? ஐயோ, கண்டுக்கவே மாட்டாருப்பா. நான் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, கொடிய வேதனை, என் பிரச்சனையை சொன்னாலும் இவர் பாருங்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டான், அப்படியே ஓடிட்டாரா? அவன் என்ன செஞ்சா பாருங்கள், சீசரில் போய் பிடிச்சிட்டா. அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. இனிமேல் இந்த வியாதியோடு என் குழந்தை இருக்கவே முடியாது, ஏன்னா வேறு வழி அவளுக்கு தெரியல. ஆகவே என்ன செஞ்சால் சீசரில் பிடிச்சிட்டா. அதை பார்த்துங்க. அப்பொழுது அவளுடைய சீசர்கள் வந்து, ஏன் சீசரில் வந்தான்னா, இந்த ஸ்திரீ போய் அந்த சீசரில் பிடிச்சிட்டா. பாருங்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ பாருங்கள், ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க. அப்போ அவங்க சீசர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் வரணுன்னா அவள் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருப்பா பாருங்கள். பார்த்தீங்களா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? நீங்கன்னா ஆண்டவரை சுகப்படுத்த சித்தம் கிடையாதுப்பான்னு ஓடி இருப்பீங்க. இவ போகிற மாதிரி இல்லை, ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. போய் சீசரில் பிடிச்சி என்ன சொன்னான்னு தெரில, இவங்களுக்கு நச்சு தாங்க முடியாமல், ஆண்டவரே பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே பாருங்கள், கூப்பிட்டுட்டே இருக்கா போல். பின்தொடர்ந்து என்ன கூப்பிட்டான்னு தெரில பாருங்கள், பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, பின்னால் போயிட்டா, கூப்பிட்டுட்டே இருக்கா, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார்கள். சரி, சீசர்களும் வந்து இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களே, அப்போ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இயேசு அதுக்காச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவர், இவங்க வந்து
ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து அனுப்பிவிடுன்னு கேட்டால் அதற்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அப்போ பாருங்களேன், மொத்தத்தில் என்ன சொல்கிறாரு, நான் ஹீல் பண்ணுற மாதிரி இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் நான் இந்த கானானிய ஸ்திரீயை சுகப்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை. நான் அனுப்பப்பட்டது யாருக்கு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. என்ன தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். இப்போ அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருந்தோம்? ஆண்டவர் சித்தம் கிடையாதுப்பா, எவ்வளோதான் நம்ம போய் சீசரில் பிடிச்சாலும் முடியாதுன்றாரு. தெளிவாக சொல்கிறார். இஸ்ரவேல் காணாமல் போன இஸ்ரவேலுக்கு தான், இவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஓடி இருக்கனால ஓட மாட்டேன்றா. பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். எல்லாம் எடுத்துட்டிங்களா? அடுத்த வசனம், அவள் வந்து பாருங்கள், இப்போ திரும்ப இயேசுகிட்டே வந்துடுறாரு. ஆண்டவரே எப்படி வரா பாருங்கள், அவர் ரிக்வஸ்ட் பாருங்கள், எப்படி அவருடைய ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பாருங்கள், பணிந்து கொண்டான்னு அப்படியே குனிஞ்சி எவ்வளோ தாழ்த்துறா பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்போ நான் நிலைமை பாருங்கள், விட மாட்டேன்றாங்க. இந்த வியாதி, இந்த பிரச்சனை, கொடிய வியாதி போய் தான் ஆகணும். கெஞ்சிரா பாருங்கள், பணிந்து கொண்டாள். இப்போவாச்சும் இயேசு கிறிஸ்து இறங்கணுங்கள சொல்லுங்கள். நம்ம தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பின் தேவன், காருண்யத்தின் தேவன் எல்லாம் சொல்கிறீங்க. அவர் பாருங்கள், அடுத்த வசனத்தில் பாருங்கள், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். அவர் அவளை நோக்கி, இவ்வளோ பண்ண பிறகு அதுக்கு பிறகு அவளை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்படின்னா இன்டைரக்டாக என்ன சொல்கிறாரு, நீ ஒரு நாய், உன் பிள்ளை நாய்க்குட்டி. புரிஞ்சிட்டிங்களா? என்னங்க, ஒரு ஸ்திரீ பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாள். மூணாவது வாட்டி கேட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, நேராக ஒரே அடி அடிச்சிட்டாரு. நாய்க்குட்டிக்கு பிள்ளைகளின் அப்பத்தை போடுவது நல்லதல்லன்ட்டார். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? திமிர் பிடிச்ச ஆள், என்ன தைரியம், என்ன போய் நாயின்றாரு. எப்போயுமே ஒரு கேஸ் போட போகிறேன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. அதே என் பிள்ளை போய் நாய்க்குட்டின்றாரு. ஏங்க பைபிளில் போட்டிருக்கீங்க, இதாங்க ஏசு. புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சிட்டிங்களா? புரியலையா? ஓடி இருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நல்லதல்லன்னு சொல்லிட்டு, அப்படின்னா உனக்கு ஹீலிங் வாங்குறது கிடையவே கிடையாதுன்றார். அடித்து சொல்கிறாரு. அதற்கு அவள் பாருங்களேன், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே. என்னங்க அது? மெய்தான் ஆண்டவரே, பொய்ன்னு சொல்ல. மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான், என் பிள்ளை நாய்க்குட்டி தான். ஆகிலும் அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறா பாருங்க. ஆகிலும் மெய்தான், நீங்கள் சொல்கிறது நான் ஆர்கியூமெண்ட்டை பண்ணல, அப்படியே ஒத்துக்கிறேன். ஆகிலும் லாயர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஆர்கியூ பண்ணுறா பார்த்தீங்களா? ஆகிலும் கரெக்டு தான். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அடித்தா பாருங்க ஒரு அடி. நாய்க்குட்டிகள் என்ன செய்யுமா? எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இப்படி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், அடுத்த லைனில் என்ன அருமையான வார்த்தை. ஸ்திரீயே, இயேசு அவளுக்கு பிரதித்தமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, கிரேட் இஸ் தை ஃபெய்த். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. கடைசியில் கூட என்ன சொல்கிறாரு, நான் விரும்புகிறபடி, தேவன் விரும்புகிறபடி ஆக கடவுன்னு சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பாருங்கள், she was not eligible but she received, brother. இன்றைக்கி கர்த்தர் சுத்த கர்த்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைபிள் எதுக்கு இதை போட்டிருக்காங்க? புரிஞ்சுக்கிங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உடனே அதே நேரத்தில் ஆரோக்கியமானால், போக முடியாத அந்த பிரச்சனை போனது. ஏன் தெரியுமா?
ஆண்டவர் விடாமல் பிடிச்சிக்கிட்டா. தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னை பிடித்து கொண்டிருக்கின்ற வியாதி பிரச்சனைகள் போகாமல் இருப்பதுக்கு காரணம் இன்னும் உனக்கு பைபிளை புரியல. நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இன்றைக்கி வியாதி கொடூரம். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணிட்டுருக்குன்னு. இருக்கிற நாள் வரைக்கும் டார்ச்சர் பண்ணும். அதுவும் சில வியாதிகள் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். டார்ச்சர் பண்ணி ஒரு வழியாக்கி போகும்போது நிம்மதி இல்லாமல் அந்த ஆளை கொண்டு போகும். இப்படிப்பட்ட காரியத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாட்டிக்கொண்டாலும் ஆண்டவனும் சொல்கிறாரு, உன் நடுவில் இருக்கும் வியாதிகளை நான் எடுத்து போடுவேன். அதனால தான் அங்கே ஆண்டவரை விடக்கூடாது. ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அமைதியில் இருக்கக்கூடாது. யாக்கோபை போல் என்னது, என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விடப்போவதில்லை. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு போனால் ஒழிய உம்மை விடப்போவது இல்லை. அந்த ஆட்டிடியூடு நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தாருங்க. அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ண. நீங்கள் யார்? பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஸ்திரீ பாருங்கள், கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நாய்க்குட்டின்றாள். அவளே பெற்றுட்டா. ஆக்சுவலாக பிள்ளைகள் அப்போ எலிஜிபிளே கிடையாது. பிள்ளைகள் அப்பவும் எலிஜிபிள் இல்லாத அந்த ஸ்திரீயை பெறும்போது நீங்களாம் பிள்ளைகள் தானே? பிள்ளைகளா இல்லையா? எங்கே போட்டிருக்கு? கலாத்தியர் 4:6 எல்லாம் எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 4:6. ஆங்கில வேதாமத்தில் பிகாஸ் யூ ஆர் சன்ஸ், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால். நீங்களாம் புத்திரர். பார்த்தீங்களா? நீங்களாம் யார்? புத்திரர். நீங்களாம் பிள்ளைங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இது கதை புத்தகம் அல்ல. உன் வியாதி உன்னை விட்டு உடனே காண போயிடும். உன் பிரச்சனை உன்னை விட்டு போக மறுக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கப்பட்டு நீ விடுதலையோடு வாழப்போகிறாய். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. ஏனென்றால் உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினார். தேவ பிள்ளைகளை திரும்ப பாருங்கள், கலாத்தியர் 4:7 என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. Thou art no more a servant but a son. இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால், என்ன அருமையான வார்த்தை பாருங்க, புத்திரனே ஆனால். பிள்ளைகள் அப்போ உன்னுடையது. உன்னுடையதை நீ எடுத்து சாப்பிடுப்பா. தேவன் உன்னை தம்முடைய கிருபையினால், உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால் விசுவாசத்தினால் உன்னை பிள்ளையாக உன்னை இந்த நேரத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? பிள்ளைகளின் அப்பம் இலவசமாய் உனக்காக நீ சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதை சாப்பிடாமல் உலக மனிதர்களைப் போல பிள்ளைகளின் அப்பத்திற்கு அவர்கள் தகுதி இல்லை. அவர்களைப் போல் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். உங்கள் பிள்ளைகளையும் விட்டுற மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க வியாதியோடு இருந்தால் அட்லீஸ்ட் அதுக்காச்சும் புரிஞ்சுக்கிங்க. அந்த ஸ்திரீ பாருங்கள், அவன் நல்லதாக இருந்தா, ஆனால் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணுறா பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இல்லையா? இன்றைக்கே எடுங்க, என் பிள்ளை நல்லாக போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு நீங்க போகுது. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்னது? நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றைக்கு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கக்கூடாதுன்னு போடவே இல்லை பைபிளில். தேவ பிள்ளைகளை என்ன அருமையான தேவன் பார்த்தீங்களா? தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனத்திற்காக நீட்டும்படியாய் காத்து கொண்டிருக்கின்றார். அன்பின் கரம், அதிசயமான கரம், சர்வ வல்லமையுள்ள கரம், சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள கரம் உன்னை தொடும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக காத்து கொண்டு. ஆனால் நீ விடக்கூடாது. இன்னொரு சம்பவம் பார்ப்போம். மார்க்கு 10:46 எல்லாம் எடுத்துக்கோங்க. மார்க்கு 10:46. அந்த இடத்துல ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, அங்கே இடத்துல பாருங்கள், திமேயோவின் மகனாகிய பர்த்திமே என்கிற குருடன். பாருங்கள், நம்ம இந்தியா பாஸ்போர்ட்டில் அப்பா பேர்லாம் இருக்கும், வேறு பாஸ்போர்ட்டில் இருக்குமோ அது மற்ற பாஸ்போர்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்,
திமேயுவின் மகனாகிய பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சையை கேட்டு கொண்டிருந்தான். வழி அருகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச்சை எடுக்கிறான், ரெண்டாவது குருடன். அவன் பேரும் ரெக்கார்டில் வருது, அவங்க அப்பா பேரும் வருது. பாருங்கள், இன்றைக்கும் அவன் பேர் தெரியும், அவங்க அப்பா பேரும் தெரியுது. பார்த்தீங்களா? எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள், அவங்க பேரும் தெரியும், அவங்க அப்பா பேரும் கிடையாது. ஆனால் இவன் பேர் வருது பாருங்கள். ஏன் வருது? அவனுக்குள்ள விசேஷமான ஒரு காரியம் இருந்துச்சு. பாருங்கள், என்ன செய்து கொண்டிருந்தானா, வழக்கம் போல் அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், பிச்சை. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டான். அந்த நாள் யாருமே அவனை மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். அவன் பேர் மாத்திரம் கிடையாது, அவங்க அப்பா பேரும். பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது உங்கள் பேர் ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? கேட்டு கொண்டிருந்தான். அடுத்த வசனம் போடுங்க, எல்லாம் எடுத்துக்கங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. பார்த்தீங்களா? அப்போ பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது திடீர்னு அவன் ஏதோ கேள்விப்பட்டான். என்ன கேள்விப்பட்டான்? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே பாருங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அது கேட்டவுடனே என்ன செய்தான்? கூப்பிடத் தொடங்கினான். இப்படி அவன் கூப்பிட்ட உடனே அடுத்த வசனத்தில் பாருங்களேன், அங்கே சுற்றி இருக்கிற க்ரௌட் என்ன பாருங்கள், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கேட்டுச்சா கேட்கலையா? என்னங்க, அத்தனை பேருக்கும் கேட்டிருக்குல்ல. ஏன்னா பயங்கரமாக சத்தம் போடுறான். ஏன் அவர் கண்டுக்கல? சொல்லுங்கள். நாங்கள் பேசாமல் இருக்கீங்க. யோவான் 5 அதில் பார்த்தீங்கன்னா, யோவான் 5:5 வசனத்தில் அந்த இடத்துல 38 வருஷமாக அந்த குளத்தண்டையில் ஒரு நபர் படுத்திருப்பான் வியாதியோடு. நேராக போய் இயேசு அவரிடத்தில் சென்று, டி வாண்ட் டு பி மேட் ஹோல், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாங்க, போய் டைரெக்டாக அவர் போய் கேட்குறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. யோவான் 5:5 எல்லாம் எடுத்துக்குங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். 5ஆம் வசனத்தில் பாருங்கள், 6ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனமா 6, இயேசு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இவன் பாருங்கள் சும்மா படுத்துட்டு தான் இருக்கான். இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கேட்கவே இல்லை, நேராக போய் இயேசு என்ன செய்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொல்லி அவனை சொத்தப்படுத்திட்டு போயிடுவார். எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல பர்த்திமேயு இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்காத போல் அங்கே இருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ சத்தம் போட்டிருப்பான். உடனே எல்லா கும்பலும் சேர்ந்து திரும்ப அந்த இடத்துல போவோம். மார்க்கு 10:47 பாருங்கள். உடனே அந்த கூட்டம் என்ன செஞ்சு அதட்டுனாங்க. பார்த்தீங்களா? ஏன் அதட்டுனாங்க? ரொம்ப சத்தம் போடுறப்பா. மார்க்கு 10:47 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர்னு அத்தனை பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் அவன் பாருங்கள், சரி இயேசு தான்ப்பா, நான் தான் கூப்பிடுறேன், இவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிடுறேன். அவ்வளோ சத்தம் போட்டால் அவங்க அதட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூப்பிட்டுருந்தானே பேசாமல் இருந்திருப்பாங்க. பயங்கரமாக சத்தம் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். சரி இயேசு கண்டுக்க மாட்டுறாருப்பா, ஒருவேளை இது இயேசுவின் சித்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருக்காங்க. அவன் பாருங்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாகி கூப்பிட்டான். என்னங்க இது? யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது? என்ன பேசாமல் இருக்கீங்க? யார் சொல்லி கொடுத்தது? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்த வசனம் பாருங்க, அவன் இப்படி செஞ்ச உடனே இயேசு நின்று. பார்த்தீங்களா? இயேசு ஏன் முதல்ல நிற்கக்கூடாதா? தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. எனக்குள் இந்த பிரச்சனை இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த வியாதி என்னை மேற்கொள்ள ஆட்கொள்ள அனுமதிக்க மாட்டேன். நான் கர்த்தருடையவன், அவருடைய என்று அழைத்து விட்டார். மீட்கப்பட்டவன், அவரால் மீட்கப்பட்டவன், என்னை பேர் சொல்லி அழைத்தார். விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நிறைய பேர் ஒன்று நடக்க கர்த்தர் சித்தம்ல போல அப்படியே உட்காந்துருவாங்க. கடைசியில் அந்த வியாதி கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கும்.
இவனுக்கு தெரியும் வேறு வழியே கிடையாது, யாரும் அவனை சுத்தமாக்க முடியாது, இல்லாட்டி பிச்சை எடுத்து தான் இருந்திருக்கணும். இயேசு நின்று பாருங்க அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உடனே பாருங்கள் எல்லாம் மாறிட்டாங்க. திடன்கொள் வாப்பா அவனை அழைக்கிறான்னு சொல்லி அவனை அழைச்சாங்க. அவன் வந்த உடனே பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். இயேசு அவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள். உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எழுந்து விட்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்தான். வந்துட்டான். வந்தவன் அடுத்த வசனத்தை போடுங்க. அவன் இடத்துல பாருங்கள் ஒரு கேள்வி கேட்குறான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என்னங்க இது வினோதமாக இருக்கா? அவன் வந்து குருடன். அப்போ இயேசுக்கு அவன் குருடனாக இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? கண்டுக்கவே மாட்டார் பாருங்கள். புரிஞ்சிக்க மாட்டீங்களே நீங்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். எதுக்கு இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்காங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக? எல்லாத்துலேயும் ஒரு சத்தியம் இருக்குது. என்னால் கேள்வி கேட்குறாரு பார்த்து. அப்போ கேட்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமில்ல ஆண்டவரே, அப்படி கேட்டுருக்கலாம்ல. குருடங்க. அட்லீஸ்ட் உள்ளே இருக்க வியாதி வெளியே தெரியலனாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும் குருடன், எல்லாருக்குமே தெரியும் குருடன். ஆனால் கேட்குறாரு. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பார்த்தீங்களா, கிளீனாக அடித்தான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அவன் சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்த்தீங்களா, தேவ பிள்ளைகளை அவன் விரும்பினதை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல கானானிய ஸ்திரீ அவள் விரும்பினதை இயேசு தர மறுத்தாலும் முதலில் பெற்றுக்கொண்டாள். பாருங்க, அதனால் நம்ம பெற்றுக்கொண்டாங்க. அவர் தரேன்னு சொல்லிட்டார். உன்னில் இருக்கும் சகல வியாதிகளையும் நான் எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டார். தேவ பிள்ளை, இன்னும் நீ அமைதலாய் நீ இருப்பது அது நல்லதில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆரோக்கியத்தில் வாழும்படியாக என்னை தெரிந்து கொண்டீர். அதனால் சொல்கிறார், நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. மறக்கவே மறக்காதீங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே பொய் சொல்லணும், இந்த வார்த்தை பொய் சொல்லாது. மத்தேயு 24:35 வாசிங்க. Heaven and earth may pass away, but my word shall not pass away. பார்த்தீங்களா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. சொன்னபடியே நடக்குங்க. சொல்லிட்டாரா, எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டாரா, கண்டிப்பாக நடக்கும். வானமும் பூமி என்ன செய்யலாம், ஒளிஞ்சு போகலாம். ஆனால் இந்த வார்த்தை என்ன ஆகாது, ஒளிஞ்சு போகாது. சந்தோஷமாக இருக்கீங்களா? அதனால தான் சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி வியாதியோடு இருக்கீங்களா? வியாதி இருக்க முடியாது. அது எப்படி போகும்? போகாது தான். போங்க, அவங்க செய்கிற மாதிரி செய்யுங்க. அங்கே போனவனே போயிட போதா? சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் தருகிற பிள்ளைகளின் அப்போம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் அவர் சந்தோஷப்படுவார். லூக்கா 16:17 வாசிங்க. Not one tittle of the law can fail, though heaven and earth may pass away. Heaven and earth may pass away, but not one tittle of the law can fail. லூக்கா 16:17 எல்லாம் எடுத்துக்கங்க. லூக்கா 16:17. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு, நல்லா கவனிங்க, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்குமா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்ன ஆகாது, அவமாய் போகாது. அப்புறம் என்னங்க அது? ஒரு எழுத்தின் உறுப்பு பாருங்கள், ஒரு எழுத்து, ஒரு சென்டென்ஸ் இல்லை, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்னது, அவமாய் போகாது. அப்போ உன் வியாதி போகுமா, உன் பிரச்சனை வந்துட்டு போகுமா போகாதா? கண்டிப்பாக போகுது. போகலன்னா போக வைங்க. இயேசுவின் நாமத்தில் போயே ஆகணும். பர்த்திமையை பெற்றுக்கொண்டான்ல, கானானிய ஸ்திரீ பெற்றுக்கொண்டான்ல. அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னாகமம் 23:19 என்ன அழகாக சொல்கிற பாருங்க. God is not a man that he should lie, nor the son of man that he should repent. Hath he said, and shall he not do it?
hath he spoken shall he not make it good. பாருங்களேன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ மனுஷன் பொய் சொல்லுவான், அந்த மனுஷன் நம்புறீங்க. யாரை நம்புகிறோம்? பொய் சொல்கிற மனுஷனை நம்புகிறோம். அழகாக போட்டிருக்கு பாருங்கள், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லன்னு. நீங்கள் வேணால் சொல்லிக்குவீங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே சொல்லிட்டாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நம்ம யார் வார்த்தையை நம்புகிறோம்? யார் வார்த்தையை நம்புகிறோம்? பொய் சொல்கிற மனுஷன் வார்த்தையை நம்புகிறோம், சரி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பார்த்தீங்களா? சொல்லி செய்யாமல் இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவ பிள்ளைகளை அவர் என்ன சொன்னார்? நானே உன் பரிகாரியான கர்த்தர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். யாத்திராம் 23:25, உபாகமம் 7:15, கர்த்தர் சகல நோய்களை முன்னே விட்டு விலக்குவார். சங்கீதம் 103:3, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஒரு எழுத்து கூட அவன் கூட என்ன ஆகாது? அவமாகாது. பாருங்க, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. ஆண்டவரே, இனி இந்த பிரச்சனை என்னை தாக்க முடியாது, தாக்குவதற்கு அனுமதிக்க முடியாது, என் பிள்ளையை தாக்க முடியாது, என் குடும்பத்தை தாக்க முடியாது, என் எதிர்காலத்தை தாக்க முடியாது. எல்லோரும் பிரச்சனை நடுவில் தான் வாழ்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. உங்களை சுற்றியில் என்ன இருக்குது? பிரச்சனை தாங்க இருக்குது. எங்கே பார்த்தாலும் வியாதி தான் இருக்குது, தீங்கு தான். ஈவில் இஸ் எவ்ரிவேர். நம்மளை சுற்றிலும் ஈவில் தான். கொடூரமான மனுஷங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. ஆஃபீஸில் போனால் எல்லாம் நல்லவங்களா, யாரை கவுக்கலான்னு காத்துட்ருக்கான். அவங்களுக்கு பின்னாலேயே அங்கே கேம் ஆடிட்டு இருப்பான். எவ்வளோ நடந்துருக்கு தெரியுமா அவங்களுக்கு? நல்லா உனக்கு முன்னால் அழகாக பேசுவான், கடைசியில் போய் உங்கள் பாஸுக்கு பின்னால் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இது நிறையா நடக்குதுங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் வரா மாதிரி தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அமுக்க பார்ப்பான். எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது தெரியுமா? நீங்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கடைசியில் விசிபிலிட்டி அமுக்கிடுவாங்க. எல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில், கொடிய உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர்னு சொல்லுகிறார், உன்னை உருவாக்கின தேவனாகிய நான், உன்னை சிருஷ்டித்த கர்த்தராகிய நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன், பேர் சொல்லி அழைத்தேன். உனக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய முடியாது. அவர் அதுதான் சொல்கிறார். இப்போ வியாதியை எடுத்து நீயும் உனக்கு பின் வரும் பிள்ளை நல்லா, உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஏன் நல்லா இருப்பாங்க? The Bible tells me so. அந்த காலத்தில் அந்த பாட்டு பாடுவாங்க, Jesus loves me, this I know, for the Bible tells me so. அதே போல் the Bible tells me so. தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாக இருங்க. இது துக்கத்தின் நாட்கள் அல்ல, இது சந்தோஷத்தின் காலம். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோவேல் 2:25 எல்லாம் எடுத்துக்கோங்க. யோவேல் 2:25, I will restore to you the years. பார்த்தீங்களா? உனக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்லி 26 வாசிங்க. ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன், திரும்ப அளிக்கிற தேவன். என்ன அளிக்க போகிறார்? 26 வாசிங்க. யோவேல் 2:26. அவர் திரும்ப திரும்ப அளிக்கும் போது என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. பாருங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவர் கிரியை செய்யும் போது சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நல்லா கவனிங்க, ஏன் நடக்க போகுதுன்னா அந்த வசனம் பாருங்கள், நடுவில் பாருங்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிற நம்முடைய தேவன். அந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சும்மா நடத்தலை, அதனால தான் உனக்கு வியாதி வராது. வியாதி வந்தால் போகும், பிரச்சனை வந்தால் போகும், தீங்கு வந்தால் ஓட போகுது. ஏன் தெரியுமா? உன்னை அதிசயமாய் நடத்தி
நடத்தி வருகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அதானே பார்த்தோம். ஏசாயா 43:5 எடுக்க வேணாம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்படிதானே பார்த்தோம். தேவ பிள்ளை, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் கர்த்தர், உன் பிள்ளைகளை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்கள் கர்த்தர், அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பயப்படாத. ஒருவேளை உன் சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கலாம், ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயர்த்தி அற்புதங்களை உனக்காக செய்யும்படியாக அந்த அதிசயமான கரத்தை உனக்காக நீட்டிவிட்டார். சங்கீதக்காரர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டா. இதை சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 40 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். 1 by 1. சங்கீதம் 40:1. அவன் நிலைமை பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தேன். அவர் பாருங்க, பொறுமையாக காத்திருக்கிறான். ஏன் பொறுமையாக காத்திருக்காராம்? பயங்கரமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை 2ஆம் வசனத்தில் பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்தை பாருங்கள். பொறுமையாக காத்திருந்தார். பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. அப்போது சங்கீதக்காரர் எங்கே இருக்கிறார்? பயங்கரமான குழியில், உளையான சேற்று, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க சங்கீதக்காரர் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தாராம். காத்திருந்தப்போ என்ன செய்தாராம்? அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை தூக்கி எடுத்து, பாருங்க, செவி கொடுத்து அவர் என் பக்கமாய் சாய்ந்து செவி கொடுத்து, அடுத்து என்ன செய்தார்? தூக்கி எடுத்து. அதோட நிறுத்தலை. ஃபஸ்ட்டு குழியிலேருந்து எடுத்துட்டார், உளையான சேட்டிலேருந்து எடுத்துட்டார். என்ன செய்தார்? கண்மலையின் மேல் நிறுத்தி. பார்த்தீங்களா? நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல், சாதாரண இடம் கிடையாது, கண்மலைன்னு அசைக்கப்படாத கண்மலை, அந்த கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அடுத்த வசனம் பாருங்க, என்ன அருமையான பாருங்க. அதோடு நிறுத்தல. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார். இது புது பாட்டுங்க. இது எப்போ வருதுன்னா, ஆழமான குழி, பயங்கரமான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தி ஸ்திரப்படுத்தி. அதுக்கு என்ன செய்கிறாரு? நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். கொடுத்த உடனே பாருங்க, அடுத்த லைனில், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நம்பணுமா? கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய இடம் கொடுங்க. அநேகர் என்ன செய்வாங்களா? அதை கண்டு, கேட்டு இல்லை, கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்னங்க அப்படின்னா, அதிசயமாய் கிரியை செய்கிற கரம் உனக்கு கிரியை செய்யும்போது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்பாலும் ரட்சிக்கப்படுவார்கள். புரிஞ்சுட்டிங்களா? ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் அற்புதம் செய்கிறாரு. அவர் அற்புதம் செய்கிற நோக்கமே அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பணும். உனக்கு அற்புதம், கர்த்தரை நம்பணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா? சங்கீதம் 126:2 வாசிங்க, சீக்கிரம் வாங்க. சங்கீதம் 126:2 எல்லாம் எடுத்துக்கங்க. சாம்ஸ் 126 verse 2. என்ன அருமையான சத்தியம் பாருங்கள். சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாம் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? யாருக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்? புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். என்ன சொல்லிக் கொண்டார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். எப்போ? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்போது. கர்த்தர் அற்புதம் செய்யும்போது உன் வாயில் நகைப்பு தான் இருக்கும். உன்னுடைய நாவில் என்ன இருக்கும்? ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அற்புதத்தை பார்க்க ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். பிரச்சனையை உங்களை வேதனைப்படுத்தி அமிழ்த்தி கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பாய் உங்களை இந்த உலகத்தில் வைப்பதற்கு இடம் கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? நீயும்
உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்க முடியும். அதை நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்க போகிறாரு, உயர்த்த போகிறாரு, ஸ்திரப்படுத்தி புதுப்பாட்டை தர போகிறாரு. அநேகரதை கண்டு கர்த்தரை நம்ப போகிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்க எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதுக்காக என்ன இந்த உலகத்தில் வைக்கல. நான் உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் கர்த்தாவே. அதற்காக உம்முடைய அதிசயமாய் செயல்படுகிற கரத்தை எனக்காக என் பிள்ளைகளுக்காக நீ நீட்டி விட்டீர் ஆண்டவரே. சாத்தான் கிரியை செய்ய முடியாது. அந்த அதிசயத்தை செய்கிற கரம், அதிசயமாய் நடத்துகிற கரம் கிரியை செய்யும்போது சாத்தானுடைய கிரியைகள், வியாதிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், தீங்கு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. தேவ பிள்ளை, இந்த நேரத்தில் பிரச்சனையோடு இருப்பி என்றால் உன்னை விடுவிக்கும்படியாக வார்த்தை நீ ருசி பார்க்கும்படியாக, நீயும் உனக்கு பின்வரும் முன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள் என்ற வார்த்தை நீ ருசி பார்க்கும்படியாக கர்த்தர் இன்று உன்னை தொட காத்து கொண்டிருக்கின்றார். யாராச்சும் வியாதியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், இல்லாட்டி முடிக்க போகிறோம். கை தூக்கலாம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். வாங்க சிஸ்டர், வாங்க கை தூக்குனுங்க, வாங்க சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க. விசுவாசோட ஏன் பிரச்சனையோடு இருக்க போகிறீங்க? ஆண்டோடைய சுத்தங்க, ஏன் சுத்தம் கிடையாதுங்க. ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. இதுதான் கிருபை. கிரேஸ் ஆஃபர்ஸ் ரிடெம்ஷன் பெனிஃபிட்ஸ் ஃப்ரீ. சிஸ்டர், உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணோம் சொல்லுங்கள்? ஹீலிங். எது உடம்புல வலி இருக்கா? கொஞ்சம் ஏன் சொல்லுங்க. எந்த இடத்துல வலி இருக்கு? முதுகு வலி இருக்கா? இப்போ முதுகு வலி உங்களை விட்டு போனோம். ரொம்ப வலிக்குதா, கம்மியாக வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? இயேசுவேன்னு சொல்லுங்கள். சரியாயிடுச்சான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நாங்கள் இவ்வளோ சிம்பிளாக போயிடுச்சு. நான் பேசாமல் இருக்கீங்க. அவங்களோட கேளுங்களேன். அதான் சொல்கிற பாருங்க, பிள்ளைகளின் அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு? ஹீலிங் இஸ் ஸோ ஈஸி. நீங்கள் விசுவாசிக்கணும். இவங்க விசுவாசித்தாங்க, நடக்குது. இயேசுவேன்னு சொன்னாங்கல்ல, அவ்வளோதான். விசுவாசித்தாங்க, ஆண்டவர் தொடுறார். இது என்ன பெரிய இது இருக்குது? உங்களுக்கு அஜெபம் பண்ண, ஆண்டவரே இனிமேல் இந்த பிரச்சனை இவர்களை மேற்கொள்ளக்கூடாது. நீர் தந்த இந்த ஆரோக்கியம், பிள்ளைகளின் அப்பத்தை இந்த மகள் பெற்றுக்கொண்டாள் ஆண்டவரே. இனி ஆரோக்கியமான, அற்புதம் நிறைந்த, அதிசயமான வாழ்க்கையை இந்த மகள் வாழும்படியாக இந்த மகளை நீர் பாதுகாத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவருங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தியை தியானுங்க. அந்த கானானிய ஸ்திரீ பாருங்கள், எலிஜிபிளே கிடையாது, பெற்றுக்கொண்டாள். பர்த்திமேயை பாருங்கள், எல்லாரும் அதட்டினாங்க, பெற்றுக்கொண்டான். விடல, யார் அதட்ட விட மாட்டான். அதுபோல் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.